ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எதை பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் தொட்டியில் வந்து தண்ணி டவுனில் போயிடுச்சு. அதனால் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பெயிண்ட் அடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு சண்டே அந்த பெயிண்ட் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டுருந்தோம். இதுக்கு அடுத்த நாளுக்கு வந்து ரூஃப் காங்கிரீட் போடுற மாதிரி பிளானு. ஸோ அதனால் ப்ளம்பிங் ஒர்க்குக்கெல்லாம் எலக்ட்ரிக்கலெல்லாம் வந்திருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு கனெக்ஷன் வரணும், இந்த இடத்துல வந்து ஃபால் சீலிங்கா இல்லை ஸ்பாட் லைட்டுக்கான ப்ரொவிஷன் எல்லாம் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு காலையிலே கூழ் கடைக்கு தான் போயிருந்தோம். சரி டீ காஃபி டிஃபன் அந்த மாதிரி வேண்டாம், அடிக்கிற வெயிலுக்கு கூழ் குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் கூழ் வாங்கிட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு தான் போயிருந்தோம். வெயில் வரதுக்கு முன்னாடி தொட்டிக்கு பெயிண்ட் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டையும் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இது மேலே வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் கிட்ஸ் பெட்ரூம் ஆர் கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். எங்கள் பிளானில் வந்து பாத்ரூம்கான ஸ்பேஸ் வந்து அட்டாச்சாக வர முடியல. நாங்கள் எவ்வளோ பிளான் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். அதனால் அவுட்ரு பாத்ரூமையும் கொடுத்துட்டோம். ஏன்னா கிட்ஸ் பெட்ரூம் இல்லை கெஸ்ட் பெட்ரூம் வரும்போது இன்னொரு பாத்ரூம் அட்டாச்சாக அங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு டபுள் செலவு எதுக்கு, அதனால் அவுட்ரு பாத்ரூமாகவே பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து பால்கனி. என்னோடய பெரிய ட்ரீம் வந்து பெட்ரூம் வித் பால்கனி தான். அதனால் கொஞ்சம் ஆனால் இந்த குறுக்க இருக்கிற செவர் வந்து கிட்ஸ் எல்லாம் இருக்க போகிறாங்கல்ல, பசங்களாம் இருப்பாங்க. அதனால் சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு 3 அடிக்கு வந்து செவர் கட்டிட்டோம். அது ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் பிளானு. அது வந்து வேண்டாம், சேஃப்டி பர்பஸ்க்காக செவரே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் கிளாஸ் மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இது முன்னாடி வந்து இது வந்து இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக அந்த 3 விண்டோ 4 விண்டோ வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் கேட்டிருந்தேன். பட் அது சேஃப்டி பர்பஸ்க்காக அதை வேணான்னு சொல்லிவிட்டு ஒரு 3 அடிக்கு மட்டும் கேப் விட்டு அதில் ஒரு கிளாஸ் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து கிட்ஸ் பெட்ரூம். இது வந்து 2 ஜன்னல், இது பெரிய ஜன்னலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன் ஃப்யூச்சரில் பெரிய ஜன்னல் ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு விண்டோஸ் வியூ வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து பெரிய ஜன்னலாக பிளான் பண்ணிட்டோம். எனக்கு வந்து இந்த பக்கம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு வச்சுட்டு அந்த பக்கம் கிட்ஸ் பெட்ரூமாக போட்டுருக்கலாமோன்ட்டு ஒரு ஃபீலு. ஏன்னா இந்த பக்கம் பால்கனி வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு அப்படி தான் பிளான் பண்ணது. ஆனால் இந்த பக்கம் ஒரு சின்ன கார்டன் செட்டப் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம் அந்த கிட்ஸ் பெட்ரூம். இது எப்படி பிளான் வரப்போகுதுன்னு தெரியல. நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம். நான் ஃப்யூச்சரில் அந்த பிளான் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாங் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து சிலிண்ட்ரிக்கல் அந்த செப்டி டேங்க் வச்சு ஒரு டிசைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது சேஃப்டி பர்பஸ்க்கு அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஆனால் அது அங்கே என்ன டிசைன் வருதோ இன்னும் பிளானே பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பிளான் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பெட்ரூம்லேருந்து ஒரு சின்ன பாத்வே வந்து ஒரு வெளியே ஒரு கார்டன் ஸ்பேஸ் மாதிரி தான் பிளான் இப்போதைக்கு. ஆனால் அது எப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு பிளான் பட்ஜெட்டும் இல்லை. அது வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை எம்டி ஸ்பேஸாகவே விட்டுட்டோம். ஆனால் எனக்கு என்னமோ இங்கே வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆர்கிடெக்சர் டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்குமோன்னு ஒரு சின்ன ஃபீலு. அது ஹஸ்பண்ட்கிட்டே சொன்னேன். அவங்க வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. பார்க்கலாம். இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்த கூழ். வீட்டுக்கு கொஞ்சம் அத்தையும் பாப்பாவும் இருக்காங்க. அதனால் வீட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த ஊறுகாய்க்காகவே கூழ் குடிக்கலாம் போல் இருந்துச்சு. சில்லுன்னு கூழ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தொட்டிக்குள்ளே இறங்கிட்டோம். இது வந்து பெயிண்ட் வந்து ஹஸ்பண்டே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி மிக்ஸ் பண்ணணுமா இல்லை ராவாக எடுத்து அப்படியே பெயிண்ட் பண்ணிடணுமான்னு சொல்லிட்டு. நாங்கள் அதை பார்க்காம அப்படியே தான் இருக்கும், மிக்சிங்கெலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு எடுத்து அடிச்சிட்டோம். இந்த பெயிண்ட் வந்து ஆப்பஸ் பிராண்டோட டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டு. இது நம்ம தொட்டிக்கு அந்த ரூஃப் டாப்புக்கு எல்லாத்தையும் அடிச்சுக்கலாம் வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால. நான் இதில் வந்து மிக்சிங் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை பார்க்காமே கீழே இறங்கி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இது 1 லிட்டருக்கு 100 ml அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங்கில் ஓகே மிக்ஸ் பண்ணி அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வேறு வழி இல்லைல்ல. எனக்கு இது பெயிண்ட் அடிக்கும் போது சின்ன பிள்ளையில் எங்கள் அப்பா வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பார். எங்கள் அப்பா பெயிண்டர் தான். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது அப்பா நானும் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் அடிப்போம். எங்கள் அப்பா வந்து ஏதாவது ஒரு சின்ன செவரில் ஒரு குட்டி டப்பாவில் பெயிண்ட் கொடுத்துட்டு ஒரு சின்ன ப்ரஷ் கொடுத்துருவார், அடிச்சிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஞாபகம் தான் வந்தது. என் ஹஸ்பண்டும் அவங்க தொட்டியில் இறங்கி அடிச்சிட்ருக்காங்களா, மேலே நான் ஹாயாக உட்காந்துட்ருக்கவே முடியல. அதனால் நானும் டக்குன்னு கீழே இறங்கிட்டு
நானும் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹைட்டுக்கு ஏற்றுற மாதிரி அவங்கள அடிக்க சொல்லிவிட்டு கீழே இருக்க போர்ஷனெல்லாம் நான் அடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் செம்ம ஸ்வெட்டிங், உள்ளே இருக்கவே முடியல, ரொம்ப அனலாக இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆள் வச்சு பெயிண்ட் அடிச்சிருக்கலாம். ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் நானே பெயிண்ட் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு வீணாக தண்ட செலவு, லீவ் டைம் தானே, இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. எங்களுது பழைய வீட்டில் இருக்கும்போது ஒரு 3 அடிக்கு 3 அடி அகலன்ற சின்ன தொட்டி இருக்கும். அது ஃபுல்லாக ஒர்க் பண்ணது எங்கள் ஹஸ்பண்ட் தான். அவரே தான் எல்லா சிமெண்ட் பூசுறது, ஒரு மேஸ்திரி மட்டும் வச்சுக்கினாரு. லேபரை கலக்கி கொடுக்குறது, சிமெண்ட் கலக்கிறது எல்லாமே அவங்க பண்ணிவிட்டு அவங்களே பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அதனால இதுக்கும் நானே பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களே அடிச்சிருந்தாங்க. தொட்டிலேருந்து இந்த தென்னை மரத்தோட வியூ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா தொட்டியோட ஓப்பனிங் பேஸும் தென்னை மரத்தோட சென்டர் பேஸும் ஆப்டாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக இருக்கும். தேங்காய் மேலேருந்து விழுந்தால் கரெக்டாக தொட்டிலே விழுது. அது ஒன்று தான் நாங்கள் மிஸ்டேக் பண்ணிவிட்டோம். ஏன்னா ஓப்பனிங் அந்த பக்கம் இது வச்சுருக்கலாம். ஆனால் ஓப்பனிங் வாஸ்துப்படி இந்த பக்கம் தான் இருக்கணுமா. ஆனால் அதில் ட்ராபேக் என்னென்னா தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுந்தால் கரெக்டாக தொட்டியில் தான் விழுது. சப்போஸ் இன்கேஸ் ஃபைபரில் தொட்டி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணாலுமே அது விழுந்து விழுந்து உடஞ்சி போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. வீட்டுக்கு வர்றவங்க இல்லை மேஸ்திரிங்க அப்படி வாஸ்து பார்த்து சொல்லுவாங்கள்ல, அவங்களுமே நிறைய சொன்னாங்க. வீட்டுக்கிட்ட தென்னை மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொல்லியே ஒரு எங்கள் வீட்டில் 2 மரம் இருக்கும். ஒன்று என் ஹஸ்பண்டு, அவங்களோட அண்ணான்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வச்சு வளர்த்துனது. ஆனால் பெரியவர் இல்லை, அவர் இறந்துட்டார். அதனாலேயே என்னமோ ஒரு சென்டிமெண்டலாக அந்த தென்னை மரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் எவ்வளோ பார்த்தாங்க. ஆனால் மெயின் வாசக்கால்கிட்டே வர்றதுனால அந்த தென்னை மரம் மட்டும் எடுத்துட்டோம். இந்த ஒரு தென்னை மரம் தான் இருக்குது. இதையும் அக்னி மூலையில் இருக்குது. எப்போவுமே அக்னி மூலை எம்டி ஸ்பேஸாக இருக்கணும், தென்னை மரம் இருக்கக்கூடாது, ஹைட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது எடுக்க சொன்னாங்க. ஆனால் எங்கள் மாமியார் என்னமோ அது ஒத்துக்கலை, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வீட்டு தேவைக்காச்சும் ஒரு தேங்காய் வேணும். ஏன்னா இப்போ ஒரு தேங்காய் விலையே 30 ரூபா 40 ரூபா விற்கிது. அதனால் தென்னை மரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. வாஸ்துப்படி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்னு உள்ள வீடு ஆரம்பிக்க போகிறோம்னாவே நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, வீட்டு பின்னாடி தான் மரம் வைக்கணும், வீட்டு முன்னாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை சில பேர் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, வீட்டு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னா அந்த காலத்தில் மண் வீடுங்க தான் இருக்கும், கூரை வீடுங்க தான் இருக்கும். யூஸ்வலாக சொல்லுவாங்க தென்னை மரம், முருங்கை மரம், வாழை மரம்லாம் வீட்டு முன்னாடி வைக்கக்கூடாது அப்படி. இப்போவுமே சில பேர் வாழை மரம் முன்னாடி இருந்தால் வீட்டுக்கு ஆகாது, கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட உண்மையான என்னென்னா, வாழை மரம் வீட்டு முன்னாடி இருந்தால் அது கொலை சாயும் போதோ இல்லை தென்னை மரம் காற்றுக்கோ இல்லை புயலுக்கோ அடித்து விழும் போது வீட்டு மேலே விழுந்துடும். அந்த காலத்துலலாம் மண் வீடு தான் இருந்திருக்கும். அதனால் வீடு சரிஞ்சிருமோ, வீடு இடிஞ்சிருமோ அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக பீம் போட்டு தான் கட்டுறாங்க. இப்போது தென்னை மரம் வீட்டு மேலே விழுந்தாலுமே அவ்வளோ பாதிப்பு இருக்காது. அதனால் இப்போயும் அந்த முன்னாடி இருக்கக்கூடாது, வாஸ்துபடி சரியில்லைன்ட்டு மட்டும் ஒரு காமனாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு மரம் வளர்ந்து நமக்கு நல்ல பயன்தான் கொடுக்கும். காயோ கனியோ, இப்போ தேங்காய் மரமோ தேங்காய் ஏதோ ஒன்று பயனாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அது வாஸ்துப்படின்றது ஒரு விஷயம்காக அதை வெட்டுறதுன்றது நியாயமே இல்லைல்ல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நானுமே வேணாம் இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். என்னதான் வாஸ்துப்படி இருந்தாலுமே எப்படியும் இயற்கைன்றது நமக்கு கொடுக்குறதுன்றது அது தந்துகிட்டே தான் இருக்கும். சப்போஸ் அது நமக்கு இல்லைன்னாலும் அது இல்லை தான். நம்ம ஏதோ ஒரு ரீசனுக்காக இது வாஸ்துப்படி அப்படின்றது வெட்டுறதுன்றது வேணான்னு சொல்லிட்டு இந்த ஒரு தென்னை மரம் மட்டும் வீட்டு தேவைக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். வெட்டவே இல்லை இதில். ஆனால் இந்த தென்னை மரம் வர்றதுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆகும். ஆனால் வெட்டுறதுன்றது ஒரு 15 நிமிஷத்துலேயே முடிஞ்சு போயிடும். அந்த தென்னை மரம் வெட்டும் போது கூட அப்படி தான் பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் மாமியாரெல்லாம் அதை வெட்டும் போது வீட்லேயே இல்லை. வெட்ட வராங்க அப்படின்னு சொன்னதுமே வீட்டில் எல்லாமே எங்கேயோ போயிட்டாங்க. வெட்டினதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது இல்லைல்ல. நம்ம யாரோ சொல் பேச்சு கேட்டு அதை வெட்டுறதுன்றது கஷ்டமானது. ஓகே, பேக் டு தி வீடியோ வரலாம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இல்லை, ஒரு கோட்டிங் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே நிற்கவே முடியல, ஃபுல்லாக வேர்த்து ஒழுகிடுச்சு. அதனாலே கிளம்பிட்டோம். ஈவினிங் ஆறுனதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு செகண்ட் கோட்டிங்க்கு ஹஸ்பண்ட் தான் வந்திருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் விளாக்ஸ் தான் நான் போடுவேன். சப்போஸ் யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய மோட்டிவேஷனுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.